போயிட்டுருக்கோம்னா கன்னியாகுமரிக்கு போயிட்டுருக்கோம். டோல்கேட் வந்துட்டு அதுக்கு அப்பா கட்ட வேண்டி இருக்குமே. வெரி குட். இவர் நம்ம பிரதர் ஃப்ரம் ஊட்டி. சே ஹாய். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே டோல்கேட் வந்துருச்சு. இப்படியே பார்த்து இங்கேயும் கப்பா கட்ட வேண்டிய போகிறோம். எல்லா டோல்கேட்லேயும் கப்பா கட்டிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. இது 2021 தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, அது எதுக்கு நமக்கு கவர்மெண்ட் இஷ்யூ அது. பிடிக்கலாம்ல. திருநெல்வேலி பார்டர் தாண்டி வச்சுக்கலானே. பார்டர் தாண்டி வச்சா ஃபஸ்ட்டு டோல்கேட். பார்டர் தாண்டி ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? டோல்கேட் 1 நாங்குநேரியா? நாங்குநேரி டோல்கேட். நாங்குநேரி டோல்கேட். நாங்குநேரி டோல்கேட் பக்கத்தில் This is Kanyakumari. இது எல்லாமே கன்னியாகுமரி. கன்னியாகுமரி பீச். நிச்சயம் ஒருத்தருக்கீங்க. கன்னியாகுமரி பீச்சில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நானும் என் தம்பியை வந்துக்கிட்டு இருக்கோம். போலீஸ் பேட்ரோல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுதான் வியூ டவர். காட்சி கோபுரம். நம்மளை மாதிரியே டூரிஸ்ட் நிறைய பேர் இங்கே வராங்க. இந்த வியூலாம் சரியான. இதுக்கு பின்னாடியே பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆயிரும். சன்செட் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். இன்னும் ஃபுல்லாக டூரிசம் ஸ்டாப் பண்ணதுனால ஒன்றும் விசேஷம் இல்லை. இல்லைன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக குமிஞ்சிருவானுங்க. இவ்வளோ தூரம் கவர் ஆகும். பண்ணி வரும். அந்த சைடு ஒரு போட்டு இங்கே 2 இடத்துல 2-3 சின்ன ப்ளூ கலர் நிற்கிது. தெரியுதா? ஆமாம். பரவாயில்லையா, அவ்வளோ தூரம் நமக்கு கண்ணு தெரியுதுப்பா. வேறு லெவலில் தான் போட்டெலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது மீன்பிடி போட்டா இல்லை வெத்து போட்டா இல்லை நங்கூரத்தை போட்டு நிப்பாட்டி காணலாம்னு தெரியும். ஃபுல்லாக போட்டு தான் சரி தனித்தனியாக நிப்பாட்டி. இப்போ ஒருத்தர் தனியாக உட்காந்து ஏதோ படிச்சுட்டு அவர் பயங்கரமான நல்லா இருக்கும். எல்லா கடையும் போட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் இது டூரிசம் ஃபுல்லாக திறக்கலன்னு நினைக்கிறேன்னா 5 நாள் தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம். நல்லா ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்னும் ஓப்பன் பண்ணுறது எப்படியும் 1 வாரம் ஆகும் நினைக்கிறேன். 1 வாரம் 10 நாள் ஆகும். செட்டாக போகுது இல்லையா? அதனால தான் மணின்னா 4
டைம்க்கெல்லாம் 4:54 கிட்டத்தட்ட 5 மணி ஆக போகுது. வெயில் உச்சியில் தான் ஆமாம், இருந்தாலும் வெயில் உச்சியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். சூரியனையும் கொஞ்சம் பார்ப்போம். அப்போ டூரிசம் ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. தான் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் ப்ரொடெக்ஷனோட தான் சுற்றுறாங்க. எல்லாரும் மாஸ்கோட தான் இருக்காங்க. மாஸ்க் இருக்குது, மாஸ்க் கையில் கொஞ்சம் மாஸ்க் இருக்குது, மாஸ்க் போட்டாச்சு. ப்ரொடெக்ஷனோட தான் சுற்றுறோம். சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லிட்டு எங்கே தரோம். சோஷியல் டிஸ்டன்சிங்கில் தான் நாங்கள் இப்போ லாக்டவுனுங்கிறதுனால தான் கூட்டமே இல்லை. இல்லைன்னா ஒரு வயல் நடவ முடியாது. எல்லா இடமும் ஆக்குப்பேய கிடக்கும். தண்ணி கொஞ்சம் அலையெல்லாம் கொஞ்சம் குமுறிக்கிட்டு தான் இருக்கும். அப்படியே கலந்துக்காது குடும்பம் சூடு பயங்கரமாக இருக்குங்கிறாப்புல. நம்ம கூட அந்த குரூப் அங்கே நிற்கிது. என்னத்தை பேசிகிட்டு இருக்கானோ. அந்த பக்கம்லாம் கொஞ்சம் அலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இருக்கும்போது அலைகள்லாம் அதிகமாக வர்றதில்ல. யாருமே இல்லை அப்படிங்கும்போது தான் எல்லாமே குமுறி வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அங்கே பக்கம் போனால் சன்செட் பாயிண்ட் உண்டு. ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் நடக்க முடியுமான்னு தெரியல. குப்பையை பார்த்தீங்களா, இப்படிலாம் குப்பையை அள்ளி போட்டுட்டு போனால் டூரிசம் ஸ்பாட்டுலாம் மரியாதை இருக்குது. நோ ரெஸ்பெக்ட் ஃபார் திஸ் டூரிசம் ஸ்பாட் அப்படின்னு சொன்னால் ஹூ கேர்ஸ்னு ஒரு சவுண்ட் வருது. சவுண்டு கிளாரிட்டி எப்படின்னு தெரியுமா? இவ்வளோ தூரம் நமக்கு பேசுகிறேன். அவுட்புட்டில் போனால் கிளாரிட்டி இருக்கும். நீ போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷேக் இருக்காது. நடக்கிறது எப்படிமா இருக்கும். ஃப்ளாட்டாக நம்ம கூடவே ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்குது. தேட் இஸ் கோப்ரோ. இந்த பக்கம்லாம் எல்லாம் தின்னுட்டு குப்பை அள்ளி போட்டுருவாங்க. பார்த்தீங்களா இவ்வளோ குப்பை அடகு. இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் இவ்வளோ தள்ளி குப்பை அள்ளி போட்டால் என்னத்துக்கு ஆகும்? இதெல்லாம் மாநகராட்சி தான் சரி பண்ணணும். கன்னியாகுமரி மாநகராட்சி இதுக்கு ஒரு முடிவு எடுக்குமா? நம்பலாமா? நாம் டீ கிளாஸை குடிச்சிட்டு அதை வீசாமல் இருந்தால் சரி. எல்லாரும் திருந்துனா ஏன் இவ்வளோ குப்பை சேருது? ஆக நம்ம குப்பை சேர விடவே கூடாது. 6 மாதமாக டூரிசமே இல்லை. அதுதான் உண்மை. 6 மாதமாக டூரிசமே கிடையாது. அதுதான் மெயினான விஷயம். டூரிசம் மட்டும் இருந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை, குப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு. அவருக்கு ஊட்டி அங்கேயுமே இதே நிலமை தான். என்ன இதை விட அங்கே வந்து நிறைய எக்கச்சக்கமான இப்போ பாஸ் இப்போ நம்ம ஏரியாவில் கிடையாது. ஆனால் அவங்க ஏரியாவில் உண்டு. ஊட்டியில் உண்டு, கொடைக்கானல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்களா? அதுக்குள்ளே ரத்தம் முள்ளா குத்துனது முள்ளா பீங்கண்ணா. இங்கே இந்த மாதிரியான முட்களில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அவர் முள்ள குத்தியெல்லாம் காமிக்கல நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காண்டி. அவருக்கு நிஜமாகவே குத்திடுச்சு, ரத்தம் வந்துருச்சு. வழி தான் ஒன்றும் இல்லை.